டிஃபால்ட்டான எமோஷன் வந்து ஹாப்பி அண்ட் லவ். பட் ஆனா நம்ம வந்து அந்த ஹாப்பியா, சந்தோஷமா, அன்போட முழு நேரமும் இருக்குமான்றது கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா வந்து நம்மளுக்கு மேல நிறைய ஒரு போர்வையை போட்டு பயம், அப்புறம் மற்றவங்களை பார்த்து கொஞ்சம் பொறாமை, ஓய் அவங்க மட்டும் முன்னேறிட்டே போறாங்க, நம்ம வந்து இப்படியே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிறைய தாழ்ப்பு நிலை உணர்வுகள் வந்து நம்மளை சுற்றி விட்டுட்டு, ஓகே இதுவே இருந்தோம், இதை பத்தி தான் யோசிக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்துட்டு தப்பான ஒரு உணர்ச்சிகளால் வந்து ஃபுல்லாவே நம்மள வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம். நான் சொல்றேன் அதான் வார்த்தை. ஆக்சுவலி மைண்ட் வந்து ஃபுல்லாவே நம்ம மாஸ்டரா இருக்கு. ஆக்சுவலி நம்ம தான் மைண்டுக்கு மாஸ்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 அக்ரிமெண்ட் வந்து நேற்று சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அருமையா இருக்கும். நான் ஒரு நோட்ஸும் கிரியேட் பண்ணியிருக்கேன். சும்மா சில தருணங்கள், வாழ்க்கையில் நடக்கிற தருணங்கள், அந்த சினாரியோஸ்லாம் வந்துட்டு இங்கிலீஷ்லயும் சரி, தமிழ்லயும் சரி, இந்த மாதிரிலாம் சினாரியோஸ் நிறைய நடக்கும். அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும். ஸோ தமிழ்லயும் சரி, போன போன வாட்டியும் நான் அனுப்பிச்சிருப்பேன், இந்த வாட்டியும் நான் அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு அனுப்புறேன். அது நீங்க படிச்சீங்க அப்படின்னா வந்துட்டு, ஓ இப்படிதான் நம்ம வந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா நிறைய நேரம் நம்ம ஏமாத்திக்கிட்டு வந்து தப்பான ஒரு சூழ்நிலையை நம்மளே உருவாக்கிக்கிறோம். ஏன்னா தாட்ஸ் கிரியேட் ரியாலிட்டி அப்படின்றது தான் வந்து அந்த மந்திரம். ஸோ நம்மளோட உணர்ச்சிகளை கட்டிப்படுத்தி ஒரு தேவையில்லாத உணர்ச்சிகளை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன தேவையோ அந்த ஒரு உணர்ச்சிகளை மட்டும் நம்ம வெளிப்படுத்தினா நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப அழகா இருக்கும். இந்த 4 அக்ரிமெண்ட்ஸ் வந்து அதை தான் சொல்லுது. ஃபர்ஸ்ட் வந்து பி இம்பெக்கபிள் வித் யுவர் வேர்ட்ஸ். உங்களோட சொற்கள் வந்து என்ன வந்து வாயிலிருந்து வருதோ அதுதான் வந்துட்டு ஃபீலிங்ஸா உருவாகும்.